வறுமையை கொண்டவன் குசேலன், தருமத்தில் சிறந்தவன் கர்ணன், உறக்கத்தில் சிறந்தவன் கும்பகர்ணன், பொய் சொல்லாதவன் ஹரிச்சந்திரன், வாக்கு தவறாதவன் ராமச்சந்திரன், கற்பில் சிறந்தவள் கண்ணகி, சபதத்தை முடித்தவள் பாஞ்சாலி, சினம் கொண்டான் ராவணன். இப்பேற்பட்ட புலவர் பெருமான்களும் கவி அரசர்களும் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டில் பூந்தோட்ட காவல்காரனாக அன்பழகன் என பெயர் வகுத்து வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். யாரோ வருகிறார்கள். அவர் யார் என்று பார்த்துதான் போக வேண்டும். அன்பழகா, நல்ல முறையில வாழ்ந்து வேண்டும். ஆமா, நீங்கள் எதற்காக இந்த புறமாக வந்தீங்க? நம்மள கேள்வி கேட்கிறான் பாத்தியா? அன்பழகா, நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து ஆடினம் பாடினம் சந்தோஷமா இருக்கும். இனிமையான குரல், அழகான பாடல். அந்த பாடலை யார் பாடுவாங்க தெரியும் வந்து வயலில் நீங்க இருக்கிறீங்க. இனிமையான குரல், அழகான பாடல். அந்த பாடல் சற்று முன்பாக கேட்டது. ஓ, அதே குரல் தான். அந்த குரல் ஓசையை கேட்கின்றீர். உங்களுக்கு தெரியுமா அந்த பாடலா இனிமையாக இருந்தது? கண்டிப்பாக. அந்த பாடல் அழகாக இருந்ததா? நிச்சயமா. அந்த பாடலை பாடியது யார் தெரியுமா? யாரு? யானேதான். என்னடா சொல்றாங்க? பீச்சாங்கையில அடிச்சுக்குள்ளான்ற. என்ன கையில? பீச்சாங்கையில. ரொம்ப லோக்கலா பேசுற நானே அடிச்சு கொண்டேன். ஐயோ மூதேவி. என்னம்மா? ஏண்டா அன்பழகா தான பாடிருக்கா? ஆமாமா. எப்படி நம்புறது? நம்ப முடியல. அன்பழகா, உன் வார்த்தை மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க பாடி கட்டுங்க, அப்பதான் நம்பிக்கை வரும். நம் தமிழ்நாடு
அது எந்த பரிசம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது தகுதியுடையதாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். அப்படியா? தகுதியற்றதாக இருந்தால் நான் அறவே வெறுத்து விடுவேன். ரொம்பவே நல்ல பழக்கத்தை வச்சிருக்கீங்க. என்ன பரிசு தெரியுமா? என்னையே உங்களுக்கு பரிசா தருங்க. நீங்க இதை கால் வைக்க வேண்டும், கட்டி பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா வாழ்க்கையில திருமணத்தை சந்தோஷமா இருக்கலாது. இளவரசியாரே, நீங்கள் யார் தெரியுமா? ஒரு நாட்டு இளவரசி. நான் யார்? ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். அது மட்டுமில்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஊதியத்தை வைத்து உணவருந்த வேண்டியவன். எந்த ஆசை விட்டு விடுங்க, என்னை மறந்து விடுங்க, இங்கிருந்து போய்விடுங்க. இங்க இருந்து போயிட வேண்டுமா? ஆமா. உங்களை மறந்து நான் வாழுவதா? என்னை பார்த்தா உங்களுக்கு காதல் வரவில்லையா? வரவில்லை. எனக்கு வந்துருச்சு. எப்பொழுதுமே இரு மனமும் ஒரு மனமாகணும். அதன் பிறகுதான் அவர்கள் இருவருக்குமே திருமணம். ஆனால் எனக்கு இல்லையே அந்த மனம். அந்த மனத்தை நான் வர வைக்கிறேன். அது முடியாது. எத்தனை நாளாலும் சரி, எத்தனை வருஷம்னாலும் சரி, எவ்வளவு டைம் எடுத்தாலும் சரி, அதை நான் வர வச்சே தீருவேன். காலம் முழுவதும் காத்துக் கொண்டு இருந்தாலும் சரி, என் உடலில் உயிர் இருக்கும் வரை என்னை தொட்டு கூட பார்க்க முடியாது. அது இந்த சத்தியாகத்தில் நடக்காது. அது இந்த அன்பழகனிடம் நெருங்கவே முடியாது. இந்த சத்தியாகத்த மரபர்களே என்றால் ஒரு நாள் அனுபவத்தே தீர்வா. இது ஒரு நெருப்பு என்று நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். அப்படியா? ஆமா. அகில போறது. அப்படியா? பத்தி கூட பேசாதே. நாளைக்கு முடியுமா? இவருக்கு தேவியா? ஐயோ, உனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தான். நாளைக்கு முடியுமா? முடியாது. கட்டியாத்த ஒரு முத்தம் முடியாது. ஐ லவ் யூங்க. வேணாங்க. ஏங்க ஒரு பொம்பளை வெக்கத்தோட காதிக்க போறேன். உங்களுக்கு கொஞ்சமாதிரி எதுவுமே இல்ல. அப்படியா? ஒரு ஆடவனை பார்த்ததும் காதல் வந்துடுமா? கண்டிப்பா உங்க மேல வந்து விட்டது. கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக நினைக்க கூடாது. மரியாதையாக சொல்றேன். இந்த இடத்தை விட்டு போக போறீங்க. ஏதோ ஒன்று மறைமுகமா இருக்குங்க. அது மறைய பொருளுக்கு மதிப்பு அதிகம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்க மேல ஆசைப்பட்டிருக்கேன். அது எங்கெங்க எந்தெந்த பொருள் எங்க இருக்கணுமோ அங்க இருந்தால்தான் அதுக்கு ஒரு தகுதி. அப்ப எனக்கு காட்ட மாட்டேன். முடியாது. முடியாது. முடியாது.
சப்பட்டா டேய் 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 ஆடி மாசம் வந்தா அது கட்டிக்க ஆவட்டும். அண்ணே வணக்கம் அண்ணே. ஆமா என்ன வியாபாரம்? சப்பட்டா 10 ரூபாய்க்கு சப்பட்டா. ஏய் சப்போட்டா 10 ரூபாய்க்கு சப்பட்டாப்பா. பால் சப்போட்டா பால் சப்பட்டா. தேன் சப்போட்டா பால் சப்பட்டா. தேன் சப்போட்டா. தேன் சப்பட்டா. இந்த வியாபாரம் எவ்வளவு நாட்கள் செய்யற? 3 வருஷமா செய்யணும். கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகலப்பா. ஆ? வேற வேலை செய்யறேன். ஏய் என்ன விக்கிறா? பால் சப்பட்டா பால் சப்பட்டா. தொடப்பட்டு அடிட்ட உடனே ஆமா. ஏண்டா தேன் பால் சப்போட்டா பால் சப்பட்டா. ஏன்டா உனக்கு தலை எடுத்து என்ன பண்றது பைசா? வயசாயிட்டு எங்கனா போய் படுத்து தூங்கணும். ஓடுமாட்டான். யாரு? ஓடுமாட்டான் கம்மிட்டு. எந்த கம்பெனியா? திருமலை. அது யாரு? யாரு அது? அவன் தாலி ஏத்த போய். நீ தாலி எடுத்து போய் அவன் தாலி எடுத்து போய்ங்களா? அவன் தான் தாலி ஏறுறான். வயசு தானே வெயிட் சொல்றாங்க. சப்பட்டா. நான் கூட அதான். சி, போடா. ஏய், ஏய், யார் போடா. குஞ்சு பாருப்பா. நான் 2 பாத்து குஞ்சு பாருப்பா. நான் குஞ்சு பாரு வாங்கியா? ஏய், என்ன? குஞ்சு பாருப்பா. ஏய் காலையில பல்லு வளர்க்கும் போது ஆ, நல்லா நாவ நாக்கா. ஆ, சொன்னணும். பண்ணணுமா? ஏன்? அழகா தெல்லும் தெளிவா மக்கள் நிறைந்திருக்கும் மாபெரும் சபையில ஆமா. இஞ்சி மரமா குஞ்சு பாருப்பா. ஏய், எந்த வியாபாரம் பண்ணாலும் தெளிவா பண்ணும். ஆமா. இஞ்சி மரப்பா. குஞ்சு பாருப்பா. இஞ்சி மரப்பா. குஞ்சு பாருப்பா. இஞ்சி. குஞ்சு. இஞ்சிடா. குஞ்சுமா. ஏய், அட. அடவாமா. மேல போடா. சரிம்மா. சுக்லகாபி, சுக்லகாபி. 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 ஏய் என்னது? சுக்கிலகாபி. சுக்கு காப்பி ஏய், சுக்கிலகாபி. சுக்கு காப்பி சுக்கிலகாபி. இந்த ஜென்மத்துல வராது. வராது. சுக்காபி தான். சுக்கிலகாபிம்மா. என்ன? என்ன? போராசி கிடக்குற. பலசாலி நான். வீட்டுல போய் என்ன தான் பண்ற? ஆ, வீட்டுல போய் என்ன பண்ற? உனக்கு போறோம். அது அங்க பார்த்து துடுவிட்டு அங்க தூங்குறது. இங்க யாரும் வந்தாங்கன்னா அப்படியே தேய்ச்சி கிடக்குது. ஓ, ஆ. நான் சாதாரண நினைக்கிறேன். ஏன்? நான் பலசாலி தெரியுமா? எப்படி? நான் பலசாலி. என்னடா பரத்தாலிய? நான் திரும்ப என்ன தெரியுமா? என்னடா திரும்ப உனக்கு? ஒரு சைக்கிள்ல ஒரு சைக்கிள்ல ஒரு சைக்கிள்ல 19 பேர் இருக்க மாட்டேன் நானு. அட பாவியா? டேய், ஒரு நேரம். ஒரு சைக்கிள்ல 19 பேரா? ஆ, வேண்டாம். டேய் ஓ, நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சதல்பா. இல்ல ஒரு மிதி வண்டியில ஒருவர் போகலாம், ஆ, இல்ல 20 போகலாம். ஆ. சரி அதே மீறி சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். 3 பேர் போகலாம். ஆ, அதை விடுத்து 19 பேர் போனோம்னு சொல்லி அந்த மிதி வண்டியில எப்படி? அப்ப சாமாத்துக்காரர் நான் தானே? சாமாட்டியர் நீதான். அது எப்படி ஓட்டி போன? அம்மா, தான் சைக்கிள். எது? சைக்கிள் வச்சுக்க. சைக்கிள் ஒரு உதாரணம். உதாரணம். ம். இது சைக்கிள். சைக்கிள் முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9. 9 நாச்சா? அம்மா, கணக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலையே. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9. என்னாச்சு? என்னாச்சு? கணக்கு என்னமாச்சு? 18 ஆ, 18 இது ஒரு 9. ஏய், இடம் மாறிப்படும். ஒரிஜினல் பாப்பா மாறி. 19 பேர் இட்டு மாட்டோம். என் குஞ்சை காணுமா? பாவியா? என் குஞ்சை காணுமா? அம்மா, எங்க அம்மா மொத்தம் 3 குஞ்சு குத்தாங்கம்மா. ஏய், தெளிவா சொல்லு. எங்க அம்மா மொத்தம் 3 குஞ்சு குத்தாங்கம்மா. எங்க அப்பா குஞ்சம் கீதியா, எங்க தம்பி குஞ்சம் கீதியா, என் குஞ்சை காணுமா? கோய் குஞ்சுமா? தெளிவா சொல்றா. ஐயோ, உங்க அப்பா கூட பரிசா கொடுத்தாங்க. ஆமாம்மா. மம்மி கூட பரிசா கொடுத்தாங்க. ஆமாம்மா. மூணு பேர் கொடுத்தாங்க. எனக்கு குத்துதாம்மா காணோம். மூணு எத்தனை நான் வளர்த்துக்கிறேன். வளர்த்துக்கிறியாம்மா? சரிம்மா, நான் போட்டாம்மா. சரிம்மா. சைலண்ட். அன்பான ஈரேட்டில் வராத கல்வி, ஊவேட்டில் நடவாத திருமணம், 4 ஏட்டில் பெறாத பிள்ளை, 5 ஏட்டில் சேர்க்காத செல்வங்கள், 6 ஏட்டில் கட்டாத வீடு, 7 ஏட்டில் சுற்றாத உலகம், 8 ஏட்டில் இல்லாத அமைதி. அவன் மனிதனாக பிறப்பதே பெரிய பாவன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நீ எதடி கடைபிடிச்ச? ஏய், ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், நாணம், மடம், பயப்பு இவை 4 வேண்டும். அதை விடுத்து கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக நினைக்க கூடாது.
மரியாதையாக சொல்றேன். இந்த இடத்தை விட்டு போக முடியாது. என்னால போக முடியாது. போக புதியதல்லவே தீண்டாமை என்பது. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமையல்லவே நீயும் சொன்னதே. நிலவை பார்த்து வானம் சொன்னதே என்னை தொடாதே. நீலை பார்த்து பூமி சொன்னதே என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னதே என்னை தொடாதே. நீலை பார்த்து பூமி சொன்னதே என்னை தொடாதே. தங்கம் பார்த்த கை இது தங்கம் என்பதா, தர்மம் பார்த்த கை இது தர்மம் என்பதா. எந்த கூட்டம்? இல்ல செவிடியால் கூட்டமோ, செவிடியால் கூட்டமோ அல்ல. நிலவை பார்த்து வானம் சொன்னதே என்னை தொடாதே. நீலை பார்த்து பூமி சொன்னதே என்னை தொடாதே. இதுவரையில் எதற்காக நான் பொறுமையாக இருந்தேன் தெரியுமா? நீர் ஒரு நாட்டு இளவரசியாயிற்று என்று நான் மரியாதை கொடுத்திருந்தேன். இதே வார்த்தை வேறு யாராகிலும் உரைத்திருந்தால் அவர்கள் நாட்டையும் நறுமையும் மறுத்து காக்கை கழுகுகளுக்கு இரையாக்கியிருப்பேன். நீ எங்கேயாவது என் பெண் தொடர்ந்து வந்ததை பார்த்தேன். உம்மால டேய், அர்த்தம் என்னத்தா? மூக்கடி. டேய், ஒரு பொம்பளை வெக்கத்தோட கால சொல்றேன், ஆம்பளை மறந்துட்டு போறேன் என்றாவது ஒரு நாள் உன்னை அடையாளம் வரேன்டா.